26 நமக்கு முக்கியமான தேர்தல். இங்க பாத்தீங்கன்னா திமுக எஸ்ஐஆர் எதுக்குன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். எஸ்ஐஆர் எதிர்ப்பதாக கூறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஓட்டு இருக்குதான்னு பாருங்க, குடும்ப ஓட்டு இருக்குதான்னு பாருங்க. எங்க மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் குடும்பத்துல 5 ஓட்டு அவன் குடும்பத்திலே இல்ல, ஒரு நகர செயலாளர் குடும்பத்திலே ஓட்டு இல்ல. ஆகவே நம்ம பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்குது. யாருமே திமுக ஓட்டு போடுறது இல்ல. ஆனால் திமுக காரன் கடைசி வரையிலும் அவன் 2 பேர் இருந்தாலும் ஒவ்வொரு பூத்திலையும் போய் வேலைகளை பார்ப்பான். நம்ம 50 கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம தான் முதலமைச்சர், அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு அப்படி இருப்போம். ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பா பண்ணோம். 2021 நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது கண்டி நிச்சயமா நம்முடைய ஆட்சி. யாரு திமுக வர வேண்டும் என்ற ஓட்டமே போடல. 3% கிடையாது, கரெக்டா பார்த்தா 1.5% தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும். இந்த ஒரு மாதம் இந்த எஸ்ஐஆர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரைவாக்காளர் பட்டியல் தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள் நம்முடைய வாக்குகள், நம்ம குடும்ப வாக்குகள், நம்முடைய அண்ணா திமுக ஓட்டுகள், நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள், பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் நீங்க சரி பார்க்கணும் பணி என்று சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய எடப்பாடியார் அமைப்பார். யாருக்கு நீ பத்திரிகை ஊடகங்கள் சிவி தண்டன் தெளிவா பேசினார். பத்திரிகை ஊடகங்கள் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவான். நம்மளை பத்தி பார்த்தா டிவி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு அத்தனை பேருமே 4 பேருக்கு நம்ம அதெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல. கண்டிப்பாக புறத்துறை அம்மா அவர்கள் நாங்கெல்லாம் சில டைம் போய் ஏதாவது பத்திரிகை சொன்னா இந்த பத்திரிகையை படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அமைச்சரா போட்டணும்னு கேட்பாங்க. நீ போய் வேலை செய்யுப்பாங்க. அதே போல நம்முடைய பணி கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி உறுதி. இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறதில்லை. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடி 2026 முதலமைச்சராக வருவார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.